கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. விதை விதைப்பவருடைய ஓமையை இன்று நாம் இறைவாக்கில் வாசிக்கின்றோம். இந்த விதை விதைப்பவர் விதையை விதைத்தார். உலகின் எத்திசையிலும் அந்த விதை முளைத்து வளர்கிறது. அந்த விதையினுடைய செழிப்பு உலகம் நன்றாய் இருப்பதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. உலகத்தினுடைய நல்லவைகள் நடப்பதற்கு இந்த விதைகளே காரணமாக அமைந்திருக்கின்றன. உலகத்தினுடைய வளர்ச்சியும் மனிதர்களுடைய வளர்ச்சியும் நேரிய பாதையில் மனிதன் வாழ்வதற்கும் இந்த விதைகளே அடிப்படை வேராய் அமைந்திருக்கிறது. உலகத்தின் நல்லவைகளுக்கு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் அடிப்படை வேர்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த விதைகளை விதைத்த பெரியோர்களுக்காக நன்றி சொல்லுவோம். இன்றும் இந்த விதையானது விதைக்கப்படுகிறது. திருத்தந்தை வழியாய், திருச்சபை வழியாய் இந்த விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. குருக்கள் வழியாய் இந்த விதை விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இறைவாக்கு முழக்கத்தின் வழியாய் இந்த விதைகள் விதைக்கப்படுகிறது. பாதி தூரத்தில், பாதி வழியில் வழியை விட்டு நின்றுவிட்டால் ஒருவேளை சாத்தான் வந்து நம்மை தூக்கி கொண்டு போகலாம். ஜெபத்திலும் விடாமுயற்சியிலும் நம்முடைய வாழ்க்கை வளரவில்லை என்றால், ஜெபமில்லாத புனிதத்துவமும் ஜெபமில்லாத பொது வாழ்க்கையும் ஜெபமில்லாத சமுதாய வாழ்க்கையும் ஜெபமில்லாத புனிதராக வாழ்வதும் முடியாத காரியம். எனவே விடாமுயற்சியோடு இருந்தால்தான் ஆழமாக வேரூன்ற முடியும். பல நேரங்களில் நம்முடைய பணமும் பொருளாசையும் பதவி ஆசையும் நம் குரல் வலையை பிடித்து நெருக்குகின்றன. எனவே விதைகள் வளராமலே போய்விடுகிறது. நினைத்து பார்ப்போம். எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த பண ஆசை, பதவி ஆசை நம்ம குரல் வலையை பிடித்து நெருக்குகின்றன, நாம் வளராமல் அழித்து விடுகின்றன. தயாராக இருப்போம். ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்கிறார் என்பதை மட்டும் நினைத்து கொண்டு இறை வார்த்தையில் வளர கற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. என் ஆயன் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலில் அவர் என்னை வழிநடத்துகிறார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேரிடும், தீயமை எதற்கும் நான் அஞ்சிடேன் என்று ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் பதித்து சிந்தித்து வந்தால் நாமும் பல மடங்கு பலன் கொடுக்க முடியும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தை ஏமை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் இறை வார்த்தை வழியாய் எங்களுக்கு வளம் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையே எங்கள் பாதைக்கு ஒளி, எங்கள் கண்களுக்கு விளக்காய் அமைந்திருக்கிறது. எங்கள் விடலுக்கும் அதுவே ஒளியாய் அமைந்திருக்கிறது. ஆண்டவரே, உமது வார்த்தையை நாள்தோறும் வாசித்து அதன் வழியாய் உடலிலும் உள்ளத்திலும் வாழ்விலும் ஒளி பெற்றவர்களாய் அந்த ஒளியை நாங்கள் பிறருக்கு கொடுக்க வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.